அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலயா அன்போடு வரவேற்கின்றது. இன்றைய பதிவில் மார்கழி 4வது நாள் ஆண்டாள் கோதை இயற்றிய திருப்பாவையில் 4வது பாசுரம். ராகம் வராளி. ஆழி பொருளும் பாடலும். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். ஆழி அந்த கடல் நீர் போல் மேகம் குவிந்து மழை நீரை பொழிந்து, ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அப்பேற்பட்ட கருநீல மேக கண்ணனை பார்த்து மழையை வரவைக்க வேண்டுகிறாள் ஆண்டாள். பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில், அப்பேற்பட்ட விரிந்த தோள்களுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்ற தீர்ந்து. ஆழி போல் மின்னி அந்த கடல் நீர் மேகமாய் குவிந்து வலம்புரி போல் நின்ற தீர்ந்து. அந்த வலம்புரி சங்கு போல் மேகங்கள் பொழிந்து மழை நீராக பொழிய வேண்டும். தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். வில் அம்பு, சார்கம் என்றால் அம்பு, அந்த வில் அம்பை போல் சார்கம் உதைத்த சரமழை போல். அப்பேற்பட்ட அந்த மழையை வருவித்தல் இந்த பாசுரத்தில் பிரார்த்தனையாக செய்து பாடியிருக்கின்றார் கோதை அவர்கள். வாழ நாம் உலகினில், இந்த செழுமையான உலகத்தில் வாழ பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மழையை வருவிக்க பெய்திடாய் நாங்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதற்காக தவறாது மழை நீரை பொழிய வேண்டும். இப்படியெல்லாம் அன்புடன் பக்தி செய்து இந்த 4வது பாசுரத்தில் பிரார்த்தனை செய்துள்ளார்கள் ஆண்டாள் கோதை அவர்கள். நாமும் அதே போல் சிந்தித்து பாசுரம் பாடி மகிழ்ந்து பிரார்த்தனை செய்து உலக நலனிற்காகவும் நம் நலனிற்காகவும் அர்ப்பணிப்போம். என்றும் உயிராக கருதும் இசையும் நடனமும் ஜெயஸ்ரீ நாட்டியாலயா அன்புடன் வரவேற்கின்றது. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதீந்து. தாழாதே சார்கம் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதீந்து. தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல்
வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ மகாலட்சுமி திருவடிகளே சரணம். எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் பயிற்சிகள் அனைத்தும் சிறப்புடன் பயிற்சி கொடுத்து வருகின்றோம். பக்திக்கும் பண்பிற்கும் நற்பண்பிற்கும் மற்றும் இறைப்புகழ் பாடுவதற்கு குறிக்கோளாக கொண்டு எங்கள் நாட்டியாலயாவில் பயிற்சி கொடுத்து வருகின்றோம். அனைத்து குழந்தைகளும் பெரியவர்களும் விருப்பம் இருப்பவர்கள் சேர்ந்து பயிற்சி பெற்று நற்பலனையும் பெற்று வளமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். எங்களை தொடர்பு கொள்ள தொடர்பு எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தொடர்பு படுத்திக் கொள்ளவும். விவரங்கள் தெரிந்து பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம். எங்கள் சேனல் ஸ்ருதிலயரித்தம் பிடித்திருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, கமெண்ட் செய்யவும். உங்கள் கருத்துக்களுக்கு ஏற்ப எவ்வாறு அமைக்க வேண்டுமோ மேற்கொண்டு நாங்கள் இன்னும் திறம்பட செயல்பட உங்களுக்காக முன்வருகின்றோம். நன்றி, வணக்கம்.